அதிமுக பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் இவ்வளவு கேட்ட பிறகு இதுக்கு தான் எல்லாம் காட்ட 2026க்கு இல்ல அதுதான் இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் என்ன சூழல் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் தெளிவா சொல்றேன்ப்பா, 2026க்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்னு சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்குது. என் அண்ணனே அவர்களுக்கும் இன்னும் கால அவகாசம் இருக்குது. அவரே முந்தின நாள் அப்படிதான் சொன்னார், 2026க்கு என்ன கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏன் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கால அவகாசம் இருக்கிறது. கூட்டணி பாஜக கூட்டணியில் பல பேர் வந்து சேரலாம். பாஜகவோடு சேர்ந்து பல கட்சிகள் கூட்டணி அமைக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில கட்சிகள் விலகி வரலாம். அவர்கள் எதிர்கூட்டணியில் சேரலாம். அதனால் 2026க்கு கால அவகாசம் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எதிர்கூட்டணி இதுதான கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதனால் கூட்டணிக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பறந்து விரிந்த ஒரு அரசியல் சூழல் இருக்கிறது. இன்னொன்று, கொள்கையின் அடிப்படையில் தான் கட்சிகள் ஒன்றாக வர வேண்டும் என்றில்லை. பொதுவான ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்று வந்தால் அது 1967 சரித்திரம் இருக்கிறது. அதனால கொள்கைகள் மாறுபடலாம். அன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சியை தோற்கடிக்க போகிறோம் என்று எல்லோரும் நினைக்கும் பொழுது எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. அதிமுக என்கிற திராவிட கட்சி வந்து திராவிட பேரை தாங்கியிருக்க கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி அமையும்ங்கிற சூழல் அமையும். இல்லை, ஏற்கனவே திமுகவே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானே. திமுக சொல்ல முடியுமா நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு? ரெண்டு கட்சியுமே எங்க கூட கூட்டணி வச்சிருந்த கட்சி தானேப்பா. அதனால அரசியல் சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். இல்லை, அதாவது 2026க்கு நேரம் இருக்குதுப்பா. அழைப்பு நான் பெருசு நீ இதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. 2026ல் ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும். எல்லோரும் இணைந்து உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு வழிவிட்டு விடக்கூடாது அப்படின்றது எனது கருத்து. ஏனென்றால் உதிரியா இருக்கிறதுனால தான் உதயசூரியன் உதிக்குது. எல்லோரும் உறுதியா இருந்தால் உதயசூரியன் உதிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் உறுதியா இருக்கோம், எல்லாரும் உதயசூரியனால உதிக்கவே முடியல. அதனால உதிக்க முடியாது. எல்லாரும் இணைந்திருந்தா உதிக்க முடியாது. இதை எல்லா தலைவர்களும் பொறுப்புணர்வோடு சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதை தான் நான் சொல்றேன். இப்ப சேர வேண்டும் என்றால் கொள்கைகள் தேவையில்லை. எதிரி யாரு, எந்த கட்சியை வீழ்த்தவர, அரசியல் வந்து ஒரு கணக்கு தான், தேர்தல் கணக்கு தான். தேர்தல் நேரத்தில் பிணக்கும் வரலாம், கணக்கும் வரலாம். ஆனால் எல்லாமே தேர்தல் கணக்கு தான்.